அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். நம்ம வாழைக்குமரி யூடியூப் சேனலில் முதலாக ஒரு மாற்றுத்திறனாளி கலைஞரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். நீங்கள் மற்ற வீடியோலாம் எந்தளவுக்கு பார்த்து ரசிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நான் எந்த வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியோ கமெண்ட் பண்ண சொல்லியோ கேட்குறது கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ இனி அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்? என்னுடைய பெயர் மணிகண்டன், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழைய ஆயக்குடி. நீங்கள் ஆன்மீகத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் அப்பா சபரிமலைக்கு போகிறாரு, அதனால் சின்ன வயசுலேருந்து நான் இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ வரலாறு முடிச்சிருக்கேன். ஆன்மீகத்துறையில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாமி, நான் ஆன்மீகத்துறையில் எங்கள் ஊர் பழையாயக்குடியில் பகவதி அம்மன்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பணிவிடை செஞ்சுருக்கு. வேறு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க தம்பி? சாமி, இப்பொழுது எல்லா கோவிலில் திருவிழா நடக்கும்போது பம்பை உடுக்கை வச்சு தான் பாட்டு பாடி உழைப்பாங்க. அந்த வகையில் உடுக்கை அடித்து விருத்தம் சொல்லி அது மூலியமாக அம்மனை அழைத்து, அம்மனாகட்டும் இல்லை காவல் தெய்வங்களாகட்டும் அவர்களை அழைத்து ஆட வைக்கிற மாதிரி பாடல்களை நான் படிப்பேன் சாமி. சாமி அழைக்கிறது வேறு என்னென்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி சாமி அழைக்கிறத அதான் இந்த மாதிரி மாரியம்மன், காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி, கருப்பண்ணசாமி, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் அழைக்கிற மாதிரி பாட்டெல்லாம் படிப்பேன் சாமி. தம்பி, நீங்கள் இப்போ அம்மன் பாடல் ஒரு பாட்டு பாடுவீங்களா? விருத்தம் போட்டு அம்மனுடைய பாடலை அருமையாக நான் படித்து காட்டுகிறேன். நாராயணனுக்கு தங்கையாக பிறந்தவள், அந்த நாராயணனுக்கு தங்கையாக பிறந்தவள், அந்த ஈசனவன் மேனியிலே அறப்பாதி கொண்டவள், அந்த ஈசனவன் மேனியிலே அறப்பாதி கொண்டவள், அங்கே சூர சங்காரம் செய்ய முருகனுக்கு வேல் கொடுத்தவள், அங்கே சூரம் சங்காரம் செய்ய முருகனுக்கு வேல் கொடுத்தவள், எத்தனையோ அவதாரம் எடுத்து அசுரர்களை வென்றவள், எத்தனையோ அவதாரம் எடுத்து அசுரர்களை வென்றவள், கோட்டையிலே வாழுகின்ற கோட்டை மாறி தாயம்மா, கோட்டையிலே வாழுகின்ற கோட்டை மாறி தாயம்மா, சமயபுரத்திலே வாடும் சமயபுரத்தாத்தா, சமயபுரத்தாடு சமயபுரத்தாச்சா, மஞ்ச முகத்தழகி அம்மா, மஞ்ச முகத்தழகி, வட்ட நல்ல பொட்டு வச்சு அம்மா, வட்ட நல்ல பொட்டு வச்சு அம்மா ஓங்காரமாக அழைக்கிறோம், அம்மா ஓங்காரமாக அழைக்கிறோம் அம்மா. இந்நேர வேலையில் வரும் அம்மா என் சமயபுர மாறித்தாயி அம்மா. அஞ்சு தாள நாகனம்மா கொஞ்சி விளையாடுதம்மா, 10 தலையும் நாகனம்மா பறந்து விளையாடுதம்மா அம்மா. 5 தலை நாகனம்மா கொஞ்சி விளையாடுதம்மா, 10 தலை நாகனம்மா பறந்தோடி விளையாடுதம்மா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பிறந்தாமனை மடியில் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பிறந்தாமனை மடியில் ஈசனவனின் கழுத்து மேலே அங்கே கம்பீரம்மா இருக்கிறாரே, ஈசன் மேலே கழுத்து மேலே அம்மா கம்பீரம்மா இருக்கிறாரே. தம்பி, நீங்கள் எப்படி நம்ம குழுவில் எப்படி இணைஞ்சிங்க சொல்ல முடியுமா? யூடியூப்பில் புடவைக்காரி பாடல் பார்த்தேன்.
அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அந்த பாடலுக்கு கீழே போய் பார்த்தேன். கலைஞர் கணேசன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி, சாமி இந்த மாதிரி எனக்கு பாட்டு படிக்க தெரியும், எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, இதை வந்து மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறது உடனே நீங்கள் இதுக்கு வர சொன்னீங்க. வந்தேன். அங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட 3-4 ஃபங்க்ஷன், ஒரு வருஷத்தில் வந்து 5 ஃபங்க்ஷன் 6 ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம அட்டன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து பழனி ஆயக்குடியிலிருந்து கோவை வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் இங்கிருந்து கால நேரம் பிடிக்குது? 3 மணி நேரம் ஆகும். 3 அல்லது 3.5 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் காலம் இங்கிருந்து வர்றதுக்கு உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் பிடிக்குது. 3 மணி நேரம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரணும்னா மறுபடியும் 3 மணி நேரம் அங்கிருந்து பஸ்ல டிராவல் பண்ணி தான் வந்து வீட்டுக்கு வந்து சேரணும். இருந்தாலும் உங்களுக்கு கலை மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக, கலை மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து இந்த கலையை வந்து இன்னும் மேலே தூக்கி கொண்டு போகணும். எல்லா கோவில்களிலும் வந்து இந்த மாதிரி பம்பை உடுக்கை வச்சு சாமி அழைக்குங்கிற ஒரே நோக்கத்தோடு நான் உங்கள் குழுவில் இணைஞ்சிருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. எங்கள் குழு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? வாழைக்குமரி தான் சேரணும்னு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து யூடியூப்பில் நிறையா பாடல் பார்த்தேன். அதே மாதிரி ப்ரோக்காரி பாடல் பார்க்கும்போது என்னுடைய கண் கணக்கிடுச்சு. அந்தளவுக்கு அருமையாக படித்தீங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு தடவை நாகாத்தம்மா மேலே படித்து பார்த்து இன்னும் நல்லா இருந்துச்சு. மான்மேலே நாகானம்மா மடிமேலே ஆடுதம்மாங்கிற பாடல் நீங்கள் படித்ததும், அதுக்கு முன்னாடி அந்த கழகம் எடுத்து அந்த தெய்வ அருளோடு அவங்க ஆடுறதையும் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அதனால யூடியூப்பில் நீங்கள் போகிற வீடியோ எல்லாமே பார்த்து லைக் பண்ணி விட்டுட்டுருந்தேன். அதில் ஃபோன் நம்பர் இருக்கிறது இத்தனை நாள் நான் கண்டுபிடிக்கல. அப்போ நானே ஒரு நாள் கண்டுபிடிச்சி எடுத்தேன். அன்பர்களே, மணிகண்டன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன். அவருக்கு நடக்கிறது கொஞ்சம் சிரமம். அதே மாதிரி கை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பஸ்ஸில் ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப சிரமம். ஒரு பொருளை வந்து கையில் ரொம்ப நேரம் அவரால் பிடிக்க முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கிறாரு. அப்படி இருந்தும் ஆன்மீக ஈடுபாடு, ஆழமான ஆன்மீக ஈடுபாடு, கலை மேலே ரொம்ப ஆர்வம். அதனால் வந்து விருத்தங்களெல்லாம் அவர் ஓரளவுக்கு படிக்கிறாரு. பாடல்கள் ஓரளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறாரு. இன்னும் நம்மக்கிட்ட வந்து பாடல்கள் நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் நம்ம குழுவில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கும் அம்மன் பாடல்கள் நிறைய படித்து பழகணும். கரகம் வரும் பொழுது முறையாக எப்படி பாடல்கள் பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா எங்களது வாழைக்குமரி பம்பை உடுக்கை நாட்டுப்புற கலைக்குழுவில் உங்களை இணைச்சிக்கலாம். வரவேற்கிறோம்.